Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஆஷாட நவராத்திரியின் போது நாம் கட்டாயம் செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது என்ன என்பது பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆஷாட நவராத்திரி பற்றி சீக்கிரத்தில் பதிவு கொடுங்க அப்படின்னு சில கமெண்ட்ஸில் திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உரிய நேரத்தில் பதிவு கொடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இசை நிகழ்ச்சியோடு சேர்ந்து பல்வேறு அலுவல் வேலைகள் கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கின்ற காரணத்தினால சரியான நேரத்தில் கொடுக்க முடியல. ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பதிவு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணத்தோடு தான். இந்த ஆஷாட நவராத்திரியின் போது அன்னை பராசக்தியை பல்வேறு ரூபங்களில் வழிபட்டு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அலங்காரம் செய்து அந்த அம்மனுக்குரிய நைவேத்தியம் படைத்து அந்த அம்மனுக்குரிய வழிபாட்டை மேற்கொண்டுகிட்டு வர்றோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரியின் போது நம்ம அன்னை வாராகியை கட்டாயம் வணங்க வேண்டும். மாதந்தோறும் வருகின்ற பஞ்சமி அஷ்டமி நாள்களே அன்னை வாராகிக்கு மிகவும் பொருத்தமான நாள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஆஷாட நவராத்திரி என்று வருகின்ற 9 நாள்களில் வருகின்ற பஞ்சமி அஷ்டமி வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள், மிகவும் பிடித்தமான நாள். அதனால் இந்த நாள்களில் நம்ம வாராகி அம்மனை வழிபட்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி குவிப்போ, பல நன்மைகள் நமக்கு வந்து சேரும். அதாவது சகல நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். ஏன்னா வாராகி அம்மன் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். இந்த வாராகி அம்மன் யார், எப்படி வணங்க வேண்டும், இது போன்ற தகவல்கள் எல்லாம் வருடந்தோறும் நான் பதிவுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்க்கும்போது அந்த தேவியை, அந்த பதிவுகளை பார்க்கும்போது அந்த தேவியை வணங்கணுன்ற ஒரு ஆசை கட்டாயம் எல்லாருக்கும் வரும். இந்த வாராகி அம்மனை புதிதாக வணங்குகிறவர்களே ஒரு விஷயத்தை உணரலாம். நிறைய சிறப்புகள் திடீர்னு வந்து சேர்றது, வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கிறது, ஒரு நிம்மதி நிறைவான வாழ்க்கை கிடைக்கிறத உணரலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது சமீப காலமாக இந்த தேவியை எல்லாருமே விரும்பி வணங்குறாங்க. சரி, இந்த வாராகி அம்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரியின், அதாவது அன்னை பராசக்தியின் படைத்தலைவியாக படைத்தளபதியாக இருந்தவர். அசுரர்களை அழித்து வெற்றி கொள்ள செய்ய காரணமாக இருந்தவர் இந்த வாராகி அம்மன். அதிக பலம் கொண்டவர். அன்னை வாராகிக்கு தசமகா வித்யா பூஜைகளில் இடம் உண்டு. மகாமேரு வைத்திருப்பவர்களுக்கு அந்த தசமகா வித்யா பூஜை என்ன அப்படின்றது தெரியும். சப்த மாதாக்களில் ஒருவராக இந்த வாராகி தேவி திகழ்கின்றார். இந்த வாராகி தேவி வழிபாட்டிற்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த அன்னையை வணங்கும்போது சிவபெருமானுடைய பராசக்தியின் அருளும் ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமி தேவியினுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும். சரி, இந்த ஆஷாட நவராத்திரி முழுவதுமே வாராகி அம்மனை வைத்து தான் வழிபட வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வைத்து வழிபட்டால் சிறப்பானது. அப்படி இல்லைன்னா ஆஷாட நவராத்திரி பஞ்சமி மற்றும் அஷ்டமி நாள்களிலே கட்டாயம் வழிபட வேண்டும். இந்த 2 நாள்கள் வழிபட்டாலே இந்த 9 நாள்கள் நவராத்திரி வழிபாட்டுக்கு உரிய பலன்கள் சிறப்புகள் நமக்கு வந்து சேரும். எதுக்காக நீங்கள் தாமதமாக பதிவு கொடுத்துட்டு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, உண்மையிலேயே அதுதான். நீங்கள் எங்கே வேணால் படிச்சுக்கோங்க, இல்லை பெரியவங்க கிட்ட கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த 9 நாள்களுமே தொடர் பூஜை செய்ய முடியாமல் இடர்பாடுகள் பல பெண்களுக்கு வருவதுண்டு. இயற்கை உபாதைகள் வர்றது, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி நாளையும் அஷ்டமி நாளையும் விட்டுறாதீங்க.
இது எப்படி பூஜை செய்யணுன்றதெல்லாம் நான் ஏற்கனவே பதிவுகளில் கொடுத்த காரணத்தினால அதை பற்றியே திரும்ப சொல்ல வேண்டாம். என்ன செய்ய வேண்டும், என்ன தவிர்க்க வேண்டும் என்பதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாள்களுமே என்ன செய்ய வேண்டும், என்ன தவிர்க்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதல்ல தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 1, அசைவம் 9 நாள்களுமே சாப்பிடக்கூடாது, சமைக்கவும் கூடாது. 2வதாக முடி வெட்டுறேன்னு சும்மா நம்ம ட்ரிம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு எந்த பெண்களும், வீட்டில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, முடி ட்ரிம் பண்ணுறதுக்கு சம்மர் கட் அந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா, பார்லருக்கு போகக்கூடாது, முடி ட்ரிம் பண்ணக்கூடாது, அதாவது தலையிலிருந்து முடி வெட்டக்கூடாது. ஆண்களும் முடியை வெட்டக்கூடாது. 9 நாள் எத்தனை வளர்ந்தாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. 3வதாக ஆண்கள் முகச்சவரம் செய்யக்கூடாது. தாடி வழிக்கிறேன், மீசை வழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேவிங் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த 9 நாள்களுமே கட்டாயம் புகைப்பிடித்தல், மது அருந்தல் கூடவே கூடாது. அதற்கடுத்தது குழந்தைகள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பஸ்திரீகள் எல்லாம் விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது, கஷ்டமான பூஜைகளை செய்யக்கூடாது. இந்த ஆஷாட நவராத்திரி பூஜைகள் எல்லாம் மிகவும் சுலபமான பூஜை. இதில் கலசம் கட்டாயம் அமைத்து தான் பூஜை செய்யணுன்றது கூட அவசியம் இல்லை. நமக்கு அந்தந்த தெய்வங்களுக்குரிய படங்கள் இருந்தால் சரி, இல்லைன்னா அன்னை பராசக்தியின் படம், இந்த பஞ்சமி அஷ்டமி நாள்களில் வாராகி அம்மனுடைய சிலை அல்லது வாராகி அம்மனுடைய படம் இருந்தாலே போதுமானது. எந்த படம் இல்லைன்னா கூட கட்டாயம் ஒரு அம்மன் படம் வச்சுருப்போம். இல்லைன்னா மகாலட்சுமி படம் இருக்கு இல்லையா, அது எல்லாருடைய வீட்டிலேயும் இருக்குது. அந்த படத்தை வச்சு கூட நம்ம அன்னை வாராகியை மனதிலே நினைத்து கொண்டு ஒரு விளக்கேற்றி அதில் அன்னை வாராகியை ஆவாகனம் செஞ்சு, அந்த ஆவாகனம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை வாராகியின் பெயரை 3 முறை சொல்லி, உன்னை நான் அழைக்கிறேன், இந்த விளக்கிலே வந்து அமர்ந்து கொள் அப்படின்னு அழைக்கணும். அதுதான் ஆவாகனம்ன்றது. இப்படி சுலபமாக செய்யக்கூடிய பூஜை தான் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை. இது மட்டுமல்ல, எந்த பூஜையாக இருந்தாலும் மிகவும் எளிமையாக தான் இருக்கும். மனசில் தூய்மை இருக்கணும், இறைவன் மேலே முழு ஈடுபாடு இருக்கணும், அவ்வளவுதான். சரி, அடுத்தது இந்த 9 நாள்களுமே நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் குளித்து தான் நம்ம பூஜை அறைக்குள்ளே நுழைந்து பூஜைக்குரிய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். வாசலில் கோலம் போடணும், வீட்டை மங்களகரமாக வைத்து கொள்ள வேண்டும். வாசலில் ஒரு விளக்கு வையுங்க, மாயில தோரணம் முடிஞ்சால் கட்டுங்க, பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கோங்க, அம்பாள் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க, விளக்கு ஏற்றிடணும், காலையிலேயே விளக்கு ஏற்றிடுங்க. பூஜை செய்யும் பொழுது மனை மீது சிகப்பு துணியை விரித்து தான் அம்மன் சிலையாக இருந்தாலும் சரி அல்லது படமாக இருந்தாலும் வைக்கணும். ஏன்னா இந்த அன்னை வாராகிக்குரிய வழிபாடு எப்படின்னா சிகப்பு நிறத்தில்தான் அனைத்துமே இருக்கணும். அதுதான் அம்மனுக்கு பிடித்த நிறம். அதனால் இந்த வழிபாட்டிலே சிகப்பு நிற துணியை நம்ம விரித்து அம்மன் படத்தை வைக்கணும், சிலையை வைக்கணும். நாமும் உட்கார்ந்து வழிபடும்போது ஒரு மனை மீது அல்லது நாமும் சிகப்பு நிற துணியை தர்பைப்பாய் மேலே அல்லது பலகை மேலே விரிச்சுக்கிட்டு, சிகப்பு நிற சேலை இருந்துச்சுன்னா கட்டிக்கிட்டு, சிகப்பு நிற மலர் இருந்ததுன்னா அதுவும் வச்சுக்கலாம். கனகாம்பரம் இருக்குது, செம்பருத்தி கூட சூடிக்கொள்ளலாம். செண்பகப்பூ அது இளம் மஞ்சள், அதாவது இளம் ஆரஞ்சு நேரத்தில் கூட இருக்குது, அது கூட சூடிக்கொள்ளலாம். இந்த வாராகி அம்மனுக்கும் சிகப்பு நிற செம்பருத்தி மலரால் அலங்காரம் செய்து அந்த மலர் நிறையா கிடச்சிதுன்னா அந்த மலராலேயே நீங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்க, மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு. அப்படி மலர் கிடைக்கலன்னா குங்குமம் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அந்த குங்கும அர்ச்சனை செய்தாலே அன்னை மகிழ்ச்சி அடைவாள். கடுமையான வேண்டுதல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 9 நாளுமே விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த 9 நாளும் விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செஞ்ச பின்னாடி உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரத்திலேயே நிறைவேறும். வேணா பாருங்கள். நீங்கள் இதில் வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பஸ்திரீகள், எங்களுக்கும் வேண்டுதல் இருக்குங்க, ரொம்ப நாளாக நடைபெற மாட்டேங்குது, நாங்கள் கஷ்டப்பட்டாவது இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி விரதத்தை மேற்கொண்டிங்கன்னா அதனால் பலன் கிடையாது. வெறும் பூஜை செய்யுங்க, மந்திரங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க, அந்த அம்மனை நினச்சிக்கிட்டே இருங்க, அது ஒரு தியானம் போல் ஆகும். அதனால் நினைத்து கொண்டு நம்ம பூஜை செய்தாலே போதுமானது.
சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நைவேத்தியமாக அன்னை வாராகிக்கு எளிமையாக இந்த பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் கிச்சடி செய்யலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மசூர் தால் இருக்கு இல்லையா, தோல் இல்லாத மைசூர் பருப்பு, அது சேர்த்து கிச்சடி செய்தால் நல்லது. அது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வழக்கம் போல் என்ன கிச்சடி செய்வோமோ அந்த கிச்சடி நெய்யால் தாளித்து செஞ்சு வைக்கலாம். அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே விளைகின்ற சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் கிடைக்கும். அது வைங்க, அம்மனுக்கு உகந்த நைவேத்தியம். அது சிகப்பு நிறத்தில் எந்த நைவேத்தியமாக இப்போ கேசரி கிண்ட முடியும் சிகப்பு நிறம் போட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டு நீங்கள் கேசரி கூட வைக்கலாம். பானகம் தயாரிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏலக்காய், பச்சை கற்பூரம், வெல்லம் போட்டு இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டு அதில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுருங்க. அது அந்த பூஜைக்கு உரியது. இந்த பூஜையை மேற்கொள்கிறவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு, பிராணிகளுக்கெல்லாம் உணவு கட்டாயம் கொடுக்கணும். அதனால் பலன்கள் நிறைய கிடைக்கும். நீங்கள் வீட்டில் வளர்க்கலைன்னாலும் பரவாயில்ல, ரோட்டில் நாயை பார்த்தீங்கன்னா, பூனையை பார்த்தீங்கன்னா, மாடு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன விரும்பி சாப்பிடுமோ அதை உணவாக கொடுக்கலாம். முக்கியமாக அன்னை வாராகிக்கு உரிய மந்திரத்தை சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் 4-5 எழுதி போடுறேன். யாருக்கு என்ன வாயில் நுழையுதோ சுலபமாக இருக்கிறதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். பூஜையில் உட்காந்து எங்களுக்கு மந்திரம் சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ நேரம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் பூஜை அறையில் உட்காந்து சொல்லிக்கிட்டு மற்றபடி எண்ணிக்கை இல்லாமல் நீங்கள் அந்த நாள் முழுவதுமே சொல்லிட்டுருங்க. அதனால் நிறைய பலன்கள் கிடைக்கும். அன்னை வாராகி கிட்ட நீங்கள் வேண்டிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள் எழுந்தால் அவங்களுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பணும்னு வேண்டிக்கோங்க. கந்திருஷ்டி இருக்குது, ஏவல், பில்லி, சூனியம் இது போன்ற பிரச்சனைகளால் நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை குழந்தை இல்லாமல் தவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பவர்கள், ஏதோ ஒரு வகையில் போராடிக்கிட்டு இருப்பாங்க. கணவனுடைய பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பண பிரச்சனை இருக்கும், குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தானே. அந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க முடியலன்னா கூட கட்டாயம் பூஜை செய்யுங்க. அந்த பூஜைக்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, என்னைக்குங்க பஞ்சமி வருது, இல்லை அஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறுகிய நேரத்தில் நான் கொடுக்குறேன். நீங்கள் பஞ்சமியை தவற விட்டிங்கன்னா கூட அஷ்டமியில் வாராகி அம்மனுக்குரிய பூஜையெல்லாம் செஞ்சுருங்க. என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதை பின்பற்றி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பஞ்சமி பார்த்திங்கன்னா ஜூலை 3ஆம் தேதி, அதாவது 2022ஆம் ஆண்டுக்கான பதிவு இது. ஜூலை 3ஆம் தேதி மதியம் 3:09 ஆரம்பித்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, இந்த அம்பாளுக்குரிய பூஜைகள் அனைத்துமே மாலை வேளைகளில் செஞ்சிங்கன்னா கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க கூட இந்த பதிவை பார்த்தீங்கன்னா டயம் இருக்குது, ரொம்ப எளிமையான பூஜை தான், எதுவுமே வாங்கணும் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. குங்குமம் இருக்கும், அம்பாள் படம் இருக்கும், விளக்கு இருக்கும், நெய் இருக்கும், வீட்டில் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு பூஜையை நீங்கள் செய்யுங்க. நான் ஸ்லோகம் எழுதி போட்டுருவேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை சொல்லிக்கிட்டு பூஜை செய்யுங்க. அவ்வளவுதான். 4ஆம் தேதி மதியானம் 3:51 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3ஆம் தேதி 3:09 பஞ்சமி திதி ஆரம்பித்து 4ஆம் தேதி 3:51 மாலை, அதாவது மதிய பொழுது வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆற அமர 3ஆம் தேதி சாயந்தரமே வாராகி அம்மனுக்கு வழிபாடு மேற்கொண்டு 4ஆம் தேதி காலையிலையும் வழிபாடு செய்யுங்க. அடுத்தது அஷ்டமி தேதி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்னு சொல்கிறேன். ஜூலை 6ஆம் தேதி, அதாவது ஜூலை 6th ஆஃப்டர்நூன் மதியம் 3:47 பிஎம்லேருந்து 7ஆம் தேதி, அதாவது 7th ஜூலை ஆஃப்டர்நூன் 3 PM வரைக்கும், மாலை 3 மணி வரைக்கும் நமக்கு அஷ்டமி திதி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆற அமர 6ஆம் தேதி சாயந்தரமும் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்யலாம், 7ஆம் தேதி காலையிலையும் பூஜை செய்யலாம். அப்போ விரதம் எப்போலேருந்து எப்போ இருக்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பஞ்சமி திதி எப்போ விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மதிய பொழுது வரைக்கும் சாப்பிட்டு விட்டுருங்க. நமக்கு 3 மணிக்கு மேலே தான் பஞ்சமி திதி ஆரம்பிக்குது இல்லையா, அதனால் மதிய பொழுதில் சாப்பிட்டு
தலைக்கு குளிச்சுக்கிட்டு பூஜையை ஆரம்பிச்சிருங்க. அடுத்த நாள் 4ஆம் தேதி 4 மணி வரைக்கும் நீங்கள் விரதம் மேற்கொள்ளணும், சாப்பிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னை வாராகிக்கு நைவேத்தியமாக என்ன வைக்கிறீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். அதுக்குன்னு அடிக்கடி சாப்பிடாதீங்க, விரதத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதற்கடுத்தது அஷ்டமி நாள் அன்னைக்கு 6ஆம் தேதி நம்ம மதிய சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்றணும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி போல் சாப்பிட்டு தலைக்கு நீராடிட்டு பூஜைக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு விரதத்தை துவங்கிடணும். அது 7ஆம் தேதி மதியம் 3 மணி வரைக்கும் விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும். நான் பேசும்போதே பாருங்களேன், நம்ம வீட்டு செல்லக்குட்டிகள் எல்லாம் அங்கே இங்கேயும் போய்கிட்டு இருக்கு, மியாவும் மியாவுன்னு கத்திக்கிட்டு இருக்கு. நிறைய வளர்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அதுங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையால் சாப்பாடு கொடுக்கறது, அதுங்க கூட கொஞ்சம் விளையாடுறது, இதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, ஒரு நிறைவான மனம் ஏற்படுது நமக்கு. அதனால தான் நிறைய வளர்க்குறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், பெட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் 15 to 20 வரைக்கும் இருக்குது. அத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் வளர்க்கணும்னு ஆசை. சரி, இந்த ஆஷாட நவராத்திரி பதிவு தாமதமான பதிவாக இருந்தால் கூட உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் படிச்சுக்கிட்டு நான் பதிவுகளாக தருவேன். அடுத்தது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். வீஹா ஆன்லைனில் நல்ல நல்ல வாராகி அம்மன் சிலைகள் இருக்குது, நல்ல வாராகி அம்மன் படங்கள் இருக்குது, வாராகி அம்மனுக்குரிய ஸ்ரீசக்கர மகாமேரு எல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய பூஜை பொருள்கள் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி தாங்க உங்கள் வீஹா ஆன்லைன் பற்றி கேள்விப்படுறோம் நீங்கள் சொல்லி. அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன், வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நான் நடத்திக்கிட்டு வர்றேன். உங்களுக்கு இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சுலபமான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் என்ன தெரியுமா? வீஹா என்கின்ற பெயர் கொஞ்சம் வெளியில் வர்றது, எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு பல பேரால் பேசப்படுறதுனால என்னாச்சு, அந்த பெயரில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டு நம்ம போலியாக கொடுக்கலான்னு சிலர் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் ஒருத்தர் என் வீடியோவை போட்டு அவங்க கடை பேரை போட்டுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொருள்களை விற்கலாம், ஆனால் என் வீடியோவை என் பெயர் புகைப்படத்தை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அதற்கு தக்க நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள்லாம் ஏமாறக்கூடாதுன்னா நம்முடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவீங்க. இல்லை பொருள்களை போய் பார்க்கணுன்னா அதில் போய் பார்ப்பீங்க. இல்லைன்னா தப்பாக ஸ்பெல்லிங் போட்டு இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வேறு வெப்சைட்டுக்கு போனால் அதில் போலியான நான் தயாரிக்காத பொருள்கள் வாங்கிக்கிட்டு அதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு நான் திட்டு வாங்குவேன்ல, அதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்று, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, கூகுள் மேப்ஸில் வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய கடைக்கு அழகாக உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் இப்போதைக்கு நான் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்களோட பொருள்கள் தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், handmade சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.